நிஜமாலுமே சக்கரை எங்க இருக்குதுன்னு கேட்டேன்டா. டீ போடுறதுக்கு எங்க இருக்குன்னு சொன்னா மறந்துட்டு அப்புறம் பீசரை போய் திறந்த பீசர்ல இருக்குது சக்கரை. என்ன கூட்டு காமிச்சா மறந்துட்டு அந்த பீசர்ல வச்சுட்டேன் அப்படின்றா. நான் ரொம்ப அறிவாளி மருமக. ஐயோ அறிவாளி மருமலா, ஏன்டி என் உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கட்டின்னு வந்து வச்சுக்கிறடா நீ. பிரஷரே உங்களால்தான் இந்த வெயில் பிரஷர் கூட இல்ல, உங்க பிரஷர் தான் எனக்கு அதிகமா இருக்குது. பின்ன சக்கரை எங்க வைப்பாங்க? சக்கரை வெளியில வச்சா கெட்டு போயிடாது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சக்கரை கெட்டு போயிட மல்லிகை பீசர் வச்சுக்கிறான், மூட்டை கணக்குல வாங்கி வச்சுக்கிறான். இப்ப என்ன பண்ற? பட்டர் ரெடி பண்றேன். எனக்கு பாயசம் வைக்கிறேன், பட்டர் மில்க் ரெடி பண்றேன் மாமா. அதெல்லாம் தப்பு. கடவுள் சாச்சா பட்டர் மில்க் பண்ணல. இப்ப எல்லாம் படுத்துக்குது, வெயில் குழம்பு தாங்க முடியாத, அதுக்கு மருந்து கலக்குறான். மொத்தம் முச்சிருவா இன்னைக்கு. மருமக கடைக்கு குடுத்து வச்சுக்கணுமா, அதை நான் சொல்லணும், அவளே சொல்லிக்கிறாத. மருமக கடைக்க குடுத்து வச்சிருக்கணும். பாரு, விதவிதமா யார் செய்வா? நான் செய்யறேன். என்னமா செய்யற? சொன்னேன் பட்டர் மில்க். ஏற்கனவே கால் வரல, பட்டர்ல மில்க் காயில போடுறா, எதனா ஒரு நேரம் கழுங்கு செய்யறா, அதை செய்யற கால் வரல, நொண்டி நடந்து கிடக்குறேன். இப்ப பட்டர் மில்க் செஞ்சு ஒரே அடியா போறதுக்கு முடிவு பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு, சோழி முச்சுட்டான். அது கூட நல்லா தெரியுது எனக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு கண்டிப்பா அவளால என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவான். கேட்டா ஜூஸ்ன்ற பேர்ல ஒரு பண்ணுவான், அத பண்ணி வைப்பா பாரு. ஜூஸா இருக்காது, ஐஸ் கட்டியா இருக்கும். என்னமா என்னமா இது அத்த ஜூஸ் பண்ணாத்தா மறந்துட்டாத்தா அப்படின்றான். கடவுள் சத்தியமா அதான் நடக்குது. இல்ல நீங்க சொல்லு பாக்கலாம், மனசாட்சியா சொல்லு. இல்லையா இருக்குதா? ஆமா நான் கேடு சொல்லு, உண்மை இல்லையா இருக்குதா? உங்களுக்கு தானே அது நாங்க குடிக்கிறோமா? ஜூஸ் குடினா ஐஸ் கட்டி ஆகணும்னு குடுக்குற, ஜூஸா குடுக்குற? ஐஸ் கட்டி ஆனது பாடி எடுத்து கூல் வேணும். ஐயோ இங்க பல்லு போனது, பல்லு சக்தியா இருந்து என்ன உடம்பு சீக்கா இருந்து, அதுதான் ஐஸ் கட்டிக்குதான் ஒரே அடியா சங்கு ஊத வேண்டியது. ஐஸ் கட்டியே இப்ப சுட நான் பட்டர் மில்க் தரேன். அதுதான் சொல்றேன்னா, இப்ப வாய் இழுத்துக்கிட்டு பண்றியோ இல்ல வாய் வெட்டிக்கிட்டு பண்றியா? இதெல்லாம் என்ன இருக்குது? நிஜமா வாழமா, தயவு செஞ்சு எங்க அம்மாக்கா கூப்பிடாத. மனசுமை உணவு இந்த கையில இருக்குது தெரியுமா? இந்த கையில இந்த கையில அது தசகுணம் கையின்னு எனக்கு தான் தெரியும். நாளைக்கு நான் ஒரு பெரிய செப் ஆகும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இப்படிப்பட்ட மர்மம் சிக்கிட்டோமே. வேதனைப்படுவீங்க, மன கவலைக்கு ஆளாவீங்க, துக்கப்படுவீங்க, துயரப்படுவீங்க. நாங்க ஆமா, அதை நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லிக்கணும். கடவுளே எத்தனை பேரை நான் உன்னை வந்து செப்பாக்கணும்னு வச்சுக்கோ, நிறைய பேர் உயிர்களை காப்பாத்திட்டேன். இது கோமாளில செப்பு தாமோல அப்படி சொல்லுவாரு என் டிஷ். ஆமா, கூப்பிட்டு கையெழுத்து சீக்கிரம் போமான்னு தயவு செஞ்சு போயிடுமா, உனக்கு கையெழுத்து போறேன். இந்த சீசன்ல ரோஜா வருது, அடுத்த சீசன்ல நான் போவோம் பாரு. நிஜமா சொல்றேன், அங்க இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு அவங்க அனுப்பிச்சிருங்க. எலி பாசனம் செய்யறதுலாம் அவங்க ரெடி பண்றதுக்கு உங்களதான் கூப்பிடுவோம். என்ன சொன்னா வந்து டேய், நான் உங்களுக்கு என்னதான் ஒரு அண்ணன் பொண்ணாண்டா கூட எவ்வளவுதான் மனசு நானும் வேதனையா இது பண்ணிப்பாங்க. இப்படியாடா அநியாயம் சொல்லு. நக்கி பாரு, ஐயோ நக்கி பாரு, குழந்தை எப்படியா என்னது தெரியல, நல்லதாகுது என்னதுன்னு தெரியல வச்சு கலக்கிறேன். என்னத்தை கலக்கிறாங்க சொல்லு, மேலும் தெரியல, நக்கி பாரு. சத்தியமா தெரியாது என்ன பண்ண. யார் ட்ரையல் பாப்பா? என்ன ட்ரையல் பார்த்து நான் புள்ளை பார்த்து வச்சுக்கிறேன். அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சேன், உங்களுக்கு செலவு பண்ணியா? இப்ப செலவு பண்ணி கல்யாணம் வந்து நீ ட்ரையல் பண்ணி எதனா நானே வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணு. நீ ட்ரையல் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தொப்பை போட்டுச்சு அவனுக்கு. நீ ட்ரையல் பாக்குற கொள்ள அதை தொப்பை போட்டுக்குது. அது தொப்பை போடுறது சந்தோஷமா? ஆமா, அந்த ஏதோ டிவி சேனல் சொன்னாங்க. எந்த டிவி சேனல்ல சொன்னாங்க? பொன்னாடி சந்தோஷமா இருந்தா மூஞ்சில தெரியுமா, புருஷ சந்தோஷமா இருந்தா தொப்பையில தான் தெரியுமா. ஐயோ ஈஸ்வரா, ஜாதிகிரீஸ்வரா, எந்த பொம்பளை கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துப்பா. வேதிகிரீஸ்வரர் பொன்னாடி தாங்க முடியாது, நானே பேப்பேன். அப்புறம் யாருக்கு காப்பாத்து? உங்ககிட்ட காப்பாத்த சொல்றேன், அவங்க காப்பாத்துறேன், உங்ககிட்ட காப்பாத்த சொல்றேன்.
இதெல்லாம் அடுக்குமா? நீயே சொல்லுமா, இதெல்லாம் அடுக்குமா? ஆனா நீ அப்ப நான் உன்னை அன்னைக்கே சொன்னல, வானாண்டா கட்டிக்கிட்டவள வானா நம்ம வெளியே எங்கன்னா பார்த்து குத்துலாண்டா அப்படின்னு. வானா வேணாமா இருக்கட்டுமா அப்படின்னு நீ தானே சொன்ன. நீ பண்றதோட சரி. உள்ள கருக்குதாமா? ஐயோ நிஜமா என்னன்னு தெரியல. இருங்க மக்களே. சும்மா லேசா கருகி போச்சா? லைட்டா அது கருகிற செவந்து இருக்கு. ஐயோ அந்த பக்கம் பால் கொண்டு பாடுறா, அது பொங்குது. ஐயோ பொங்கிடுச்சா? வேற ஒண்ணு ஆயிடணும். போங்க புதுசா டிஷ் செஞ்சு போங்க. சக்கரை பிடிச்சி வச்சத பீசல் இருக்கு, ஒட்டிக்கிச்சா? இந்த மாதிரி பாடுற அநியாயம் எங்கன்னா நடக்குமாடா? பேப்பரோட பீசல் வைப்பாங்களாடா? கெட்டு போயிருக்கோமா? கெட்டு போகாது, அப்பதான் நல்லா இருக்கும். எப்படியும் உங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு தெரியல. நான் அதுக்குதான் நீங்க வரதுக்கு அந்த நோயாளி பேஷண்ட் காலையில சோறாக்கி கொடுத்துட்டேன். எங்கன்னா இந்த விட்டு சோறாக்க சொல்லுங்க, அது இன்னும் நோயாளி சக்கரை கெட்டு போகாம. ஐயோ இந்த பரவாயில்ல நீத்து போகுது போற சக்கரா பீசல்ல இருந்து சுகர் சிரப் ஊத்திக்கலாம். சத்தியமா இந்த பொண்ணு கிட்ட என்னால வாழவே முடியாது. வழி விட்டு எப்ப நீ வழி பண்ணுவாங்க தெரியும். டீ போடுறது கொஞ்சமா சுகர் சிரப் ஊத்திப்பா. சுகர் சிரப் தண்ணியதெல்லாம் அதை ஊத்திக்குவோம். அது கேட்டவர்களை சக்கரை வாங்கி கொடுக்க போறேன். அது ஸ்பெஷலா இப்ப ரெடிமேட் இப்ப 5 சைடுல ரெடி ஆனது ஒரு டிஷ். அது உங்க மெடிக்கல் ஷாப்ல வச்சுக்கிறாங்களா? எப்படி வச்சு கரெக்டா மருந்து கொடுக்குறியா? நிஜமா மருந்து ஒழுங்கா கொடுக்குறியா? எப்படி வச்சுக்கிறேன்னு கேட்டா சுகர் சிரப்பு செய்வேன்ற என் பேஷண்ட் பார்த்தோன்னே கதறி வச்சு நிஜமா கேட்பாங்கடா. நீ பண்ற அவங்களுக்கு தெரியட்டும், நீ உலகத்துக்கே தெரியட்டும் நீ பண்ற டார்ச்சர் எவ்வளவுன்னு. திருப்பி கலக்குறாமா? சக்கரை பத்தல உப்பு போடுவா போது, உப்பு பத்தல சக்கரை போடுவா போது, மில்க் போடுற பாலை ஊத்துறா போட்டாமா டிஷ். நிஜமா தலைலாம் வலிக்குது. வெயில் கொடுமை தாங்க முடியலடா எனக்கு. வேற என்னால நீங்க 2 பேர் சாப்பிட்டு. ஐயோ தீர்க்கதை நாம சாப்பிடணுமா? எனக்கு வேணாம் பாப்பா. நான் இப்பதான் குளிச்சுட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது உடம்பு. இப்பதான் அத்தை கூட இன்னொன்னு செஞ்சு தட்டா. எனக்கு நானே வேணாம் தாயே. நாங்க சொன்னியம்மா சந்தோஷத்துலதான் ஆம்பளை சம்பாதிச்சு போட்டு அத்தைக்கும் செய்யணும்ல. அத்தை சந்தோஷமா ஏற்கனவே இந்த முட்டி இந்த காலத்தை அப்படி ஆனந்தமா தெரியும். நிஜமா வேணும். நான் ஆகிற சாப்பாடு நீ தானே என்ன பாத்து கட்டின்னு வந்த. அப்ப ஃபர்ஸ்ட் உனக்குதான், அப்புறம் உடம்புல எங்க ப்ராடக்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கலாம். நிஜமா யாருக்காக உனக்காகவே அனுப்பிச்சுக்கலாம். அந்த கடவுள் இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். நிஜமா கடவுள் வந்தானே. ஏன்பா நானே வச்சு இது ஒரே ஒரு பிள்ளை எங்களுக்கோசமாப்பா ரெடி பண்ணி ரெடிமேட்ல டைரக்டா தேவதை இறக்கிறாரு. ரெடிமேட்ல ரெடி பண்ணி எடுத்து பின்னாடி பாத்தீங்கன்னா 2 ரெக்கம் கூட இருக்கும் எனக்கு. அத நாங்க சொல்லணும். தேவதடா நாங்க சொல்லணும். இந்த உலகம் சொல்லாது, நான் மட்டும் தான் சொல்லணும். அதெல்லாம் உலகம் சொல்லுதோ சொல்லலையோ. ஐயோ வாய பீதுக்கு நான் மட்டும் நான் பொய்யா சொல்றேன். கடைசி வரைக்கும் அடங்குற மாதிரி தெரியலமா. திருப்பி பிரெட்ட போட்டு அம்மா வேற உடம்பு சரியில்லடா. சைவ சாப்பாடு சாப்பிடணும். சுத்த செய்வோண்டா. கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பா அம்மாவை கொஞ்ச நாளைக்கு காப்பாத்தி விடணும். ஐயோ வேணாம் நிஜமா வேணாம். பச்சை தண்ணி ஓடு குடிச்சு போலாம். நான் என்ன பண்ணேன், நீ எலி பொருள் இஷ்டம் வாயில என் புள்ள சாப்பிட்டான்றதுக்கோசரம் நான் சாப்பிட மாட்டேன். கட்டின பாவத்தை நான் சாப்பிடுறேன். கட்டி வச்ச பாவத்தை அவன் சாப்பிடணும்ல. கட்டி வச்ச பாவம் யாருக்கு முழுசா அப்போ? அம்மா அப்ப உன்னதமா கேள்வி தரேன். இந்த பால் பாக்கெட்ல இங்கே போட்டு வச்சுக்கிறேன், ஒரு கவர்ல போடாம. வர எல்லாம் சேர்த்து தூக்கில போட்டு. ஏமா முடிஞ்சிச்சாம சண்டை? புரியல. டீ போட்டு கொடுன்னு சொன்னேன். ஒரு மாதிரி யாராக்குதுமா டீ போட்டு கொடுமான்னு. உள்ள போச்சு. போய் குளிச்சுட்டு வர முன்னாடி பிரெட் வேணாருன்னு கேக்குறா. பிரெட் சுட்டு தர போறா அப்படின்னா. சரி ஏதோ நெய் போட்டு அது கொஞ்சம் சுட்டு தருவான்னு பார்த்தேன். சரி அம்மாலாம் சாப்பா உடம்பு வர சரியில்லையே சாப்பிட்டோம் பிரெட் தொட்டுங்க. கட்சியில வந்து பார்த்தா இன்னும் இதை கலகரா பால் பவுடர் போட்டா அதை பண்ண சுகர் சிரப்பு பண்றேன்றா. சக்கரை எங்கடின்னு கேட்டா பீசல். ஐயோ டீ போடலடா அண்ணா. டீ போடாம என்னமா பண்ற நீ? அம்மா கிட்ட ஒரு டீ கேட்டாங்க.
குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் தலை வலிக்கணுமோ டீ போட கொடுமா கேட்டாங்க. நீ அதையும் போடல. வயிறு சரி பண்ணணும், அப்புறம் டீ போடணும். இதெல்லாம் நிஜமா சாப்பிட தரணும் கொடுமையா பண்ணிக்கிறேன். குடும்பம் பத்தலமா, அவன் நம்மள குடும்பம் பத்துறா, அது உங்களுக்கு தெரியல. என்னம்மா நிஜமா எனக்கு உடம்பெல்லாம் வளர்ந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நான் முடிச்சுன்னு இருக்கேன். நான் பன் பட்டர் ஜாம் சொல்லிட்டேன். எம்மாடி போச்சு போ. நானே இவங்களுக்கு உடம்பு இது ஆகும்னு சொல்லிட்டு பச்சை பயிர் ஊற வச்சு பச்சை பயிர்ல செஞ்சு தரணும், இதை செஞ்சு தரணும் நான் ரெடி பண்ணா, இவ என்னென்னவோ செய்யணுன்ற பேர்ல எங்க நம்மள சாவடிக்கிறாட வச்சு. எதுக்கு பச்சை பயிர்ல செய்யறேன்? மழை கட்டி வைக்கலான்னு ஊற வச்சேன்டா. தோசை சுட போறேன் நைட்டுக்கா. என்ன தோசைமா? பெசரட் தோசை. அதை என்ன பண்ணுவா தெரியுமா, நான் ஸ்பெஷலிஸ்ட் தோசைன்னு சொல்லுவா. அப்புறம் அத்தா அதுல ஒரு முட்டை ஊத்தி வச்சா நல்லா இருக்குவா, முட்டை தோசைன்னுவா. பெண்ணாடி பண்ணன்னு கேக்குறா, முட்டை தோசைன்னுவா. வேணாம் தயவு செஞ்சு வேணாம், நான் முளை கட்டி வச்சு கூட சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிறேன். பெசரட் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். ஐயோ நான் தான் வாதாடுறதுமா. நேத்து யூடியூப்ல பார்த்தேன். நீ யூடியூப்ல பாத்து பண்றேன். யூடியூப்ல எல்லாம் பாக்குறேன், இந்த சமையல் கட்டு கொஞ்சம் யாரு கட்டு போ, அதை பார்த்து அதை செய்யல. யூடியூப்ல பார்த்தாலாம். நான் இதுக்கு போக போறேன். எதுக்கு போறோமா? எதுக்கு போறா? அந்த அம்மா பழனி தனியா ஒரு இது வச்சுக்கிறாங்களே, எங்க வந்து இந்த கிச்சன்ல யாரை கிட்ட சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். வீட்டுல வந்ததே காலையில 6 மணிக்கு போறாங்க, வரட்டு 1:30 மணிக்கு வராங்க. இதுல வந்து என்ன வந்து இப்ப கேஸ் கொடுக்க போறாங்களாம். ஏதாவது மக்கள் நிலை இதுல போய் வீட வந்து யார கட்டு அடுப்பை யார கட்டுன்னு சொல்றது தப்பா. இதெல்லாம் இது கடவுளுக்கு அடுக்குமா? அடுக்குமா? காலையில எழுந்துக்கிறேன் நானு, இட்லி கடை வேலையெல்லாம் செய்யறேன். தர்மத்துக்கு ஒரு பையன் பேத்து அது தண்ணி முன்னு ஊத்தி நடக்குது. தண்ணி மூடுற வேலை இல்ல, சவராகிற வேலை கிடையாது. யாராவது வந்தா கொஞ்சம் காபி போடுன்னு சொன்ன பாவம். இது அந்த இவ்வளவு அநியாயம் போர் பண்ணுது. பச்சை மண்ணுங்க. பச்சை மண்ணா? அம்மா ஆத்து மண் கூட எனக்கு தரமா, பச்சை மண்ணு சாவடிக்கிறா. பச்சை மண்ணுன்றா கருப்பு மண்ணுன்றா கேஸ் கொடுக்க போறேன்றா, என்னதான் சொல்றாலும் எனக்கு ஒண்ணும் புரியாது. எனக்கு வந்த வேலையே மறந்து போச்சு. என்னமா செய்யும்? என்ன செய்யணும் வந்த? திரும்ப பால் போட்டுக்கிறேன். பால் போட்டுக்கிறேன். காப்பியே வேணாமா எனக்கு, தலைவலியே போயிடுச்சு. உங்ககிட்ட கத்தி கத்தி எல்லாமே போயிட்டாங்க. தலைவலியே போயிடுது எனக்கு, உண்மையான தலைவலி போயிடுச்சு. இவகிட்ட மல்லு கட்டினா தலைவலி இல்லம்மா, எல்லா வலியும் போயிடும் நம்மளுக்கு. கரெக்டா? தலைவலி உடல் வலின்னு எல்லாரும் முதல் உங்களுக்கோசம் நம்ம ஒரு டாக்டர் பார்க்கணும். நம்ம புதுசா தான் டாக்டர் படிக்க வச்சுதான் இவங்க செய்யறதுக்கெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்கணும். அதுன்னு உண்மைதாம்மா. டாக்டரே குழப்பறாரு, ஏன்னா நல்லாதான் இருக்குதுன்றீங்க. இங்க ஒரு இடம் ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒண்ணு சொல்லலாம், தலைவலி இது முட்டி வலிக்குதுன்ற, காலு இழுக்குது சார், ஷாக் அடிக்கிற மாதிரி இழுக்குதுன்ற. அவரு என்னம்மா வெயிட்டு தூக்காதம்மா, வேலை செய்யாதம்மா. இவ அப்படியும் சரி போனா போது நம்ம வேலை செய்யறோம். ஆனா இவ வந்து 1 மணிக்கு ஒரு டீ போடு இது போடுன்னு என்னென்னவோ செஞ்சு விட்டு பாதி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிடுறான் நம்மள. இப்ப கடைசி வரைக்கும் என்னமா பண்றா? எனக்கு ஒண்ணும் புரியலமா. என்னதாண்டி பண்ணிடுறேன்? கேஸ் முதல் கேஸ் பாடுறான், கேஸ் கிடைக்கலடா இவளுக்கு. அடுப்புல சோறாக்கி நான் வைக்கிறேன், இவ கேஸ்ல போடுறன்ற பேரு 5 செகண்ட் போய் நான் டப்புல டீ போட்டுறேன். கேஸ் அநியாயம் பண்ணிங்கிறா பாடுறாங்க. அப்படியே இருப்பேன். ஆடிலே இருப்பியா? நீ கேஸ் ஆஃப் பண்ணலன்னு வச்சு கேஸ் கொடுங்க, நான் போய் கேஸ் கொடு. இவங்க நம்ம மன உளைச்சல் பண்றா இவ அப்படின்னு. நீங்களும் கைகிச்சு. ஐயோ நான் போறேன், நீங்க என்னால முடியல, தயவு செஞ்சு என்னால முடியல, என்னால முடியல, என்னால சத்தியமா முடியல. நல்லா இருக்கும் கருகுனா, அது நீ துண்ணணும், எங்களுக்கு சாப்பிடுது. என்னால நேற்று வழி விடுறா விக்னேஷ். நல்லா இருக்கு, சாப்பிடுமா. உங்க ஆசை மருமக செஞ்சுக்கிறா பாருமா, வாச மருமக செஞ்சிருக்கா, சாப்பிடுமா. காப்பி போடணுமா? பூச்சி மருந்து கல்ல போனா பஸ் பாட்டில் கேட்டா கூட நான் சொல்லிடுவேன். இந்த கொலைய சொன்னு வச்சுக்கா, அவரே எடுத்து சும்மா குத்துவாரு. நீ போயிடுமா, நிம்மதியா போயிடுமா, நிம்மதியா மோட்சம் கிடைக்கும் உனக்கு, இவங்களோட எல்லாம் வாழாத நீ அப்படின்னு. அப்படியே சக்கரை அள்ளி கொட்டு, 2 டம்ளர் பாலுக்கு எவ்வளவு சக்கரை பாரு. சக்கரையா பாயாசம் தெரியல, டீ போறதா தெரியல பாருங்க. என்ன பண்ணனே எனக்கே தெரியல. வழி விடுற நான் போறேன், எனக்கு இவங்க டாச்சர் தாங்க முடியல. என்னவா இப்ப என்னதான் பண்ணலாம்? நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியும். என்ன பண்ணுவியோ பண்ண மாட்டியோ எனக்கு நிஜமாவே தெரியல. என்ன நீ எதனா பண்ணின்னு போ. இந்த டீ போட்டு பாயாசம் எடுத்து வந்து குடுக்குறான்னு நினைக்கிறேன். டீ இல்லமா காபி பூஸ்ட். டீ கேட்டேன் தத்தா, 1 மணி நேரமா டீ போடுறா தத்தா.
1 மணி நேரமா டீ போடுறேன்னு சொல்லிட்டு சுகர் செருப்பு கலக்குறாராம். பகத்தா எடுத்துக்கலாமா? போட்டா இது என்ன பார்த்தா பட்டர் மில்கா அது போட்டு சக்கரை எங்க மகன் கேட்டேன் டீ போடுறதுக்கு. சரி சும்மா எங்க வச்சது எல்லாம் தெரிஞ்சது. நான் எதுக்காக நினைச்சேன் ஃப்ரிட்ஜ் எப்படி தரணும் பீசல் இருக்குது சக்கரை பேப்பர்ல சுத்தி வச்சுக்கிறாரு. இந்த பேப்பரோட சுத்தி எங்க அடுமா பேப்பர்ல கெட்டு போவாங்க. கெட்டு போவாங்க. அப்ப என்ன அநியாயம் மனம் வச்சு கொடுக்குது பேத்திராமா ஜமா இதெல்லாம் இவங்களாலதான் அதான் சொல்றேன். ஒரு பொண்ணை கட்டி இந்த வீட்டுல குடும்பத்தை பொண்ணு எடுத்துட்டு நாம இந்த குடும்பத்துக்கே தெரியாது. சத்தமா பேசு. ஐயோ நீ அதே போடு பண்ண ஏற்கனவே சொல்ல வருஷம் கொடுத்துருக்கிறேன். கொஞ்சமா மக்கள் பாக்கணுதா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு மக்கள் பாக்கணும். மக்களே சரியா அந்த துணி எதுமா இது தேவையா தேவை கடைசியில எடுத்து வந்து குத்துட்டாமா? கடைசியில எடுத்து வந்து குத்துட்டா பாயாசம் நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் போட்டேன். அது பூஸ்ட் இதுவரா இல்லையா இது என்ன இதியா இல்லையா அதான் நான் தான் சொல்லிட்டேனே என் பையனுக்கான்னு கேட்டேன். என்ன வேணாமா இது சொல்லி கொடுக்குறதுன்னா மத்தியானம் சாப்பாடா டீ நம்ம ஃபாரினர்ஸ் இல்ல உலகத்துல மத்தியான நேரத்துல ஒரு கூழு காய்ச்சி கொடுத்து வருவாங்க. கூழு காய்ச்சி கொடுத்தா கூட இது உடம்பு நல்லது அப்படின்னு பெண்ணையும் மாமியாரா இருக்கணும். நம்ம ஃபாரினர்ஸ் வெறும் பர்னர் பிரெட் பால் மோச்சஸ் ஆட்டோட காமிக்கும் பாய் இதெல்லாம் அடுக்குமாமா? உனக்காச்சும் பாரு தீவிரன்ற மாதிரி ஏதோ பண்ணு நல்லா சுட்டு கொடுத்துருக்கான். சுட்டு கொடுத்துருக்கேன் ரூம்ல எடுத்துக்கிறேன். எனக்கு விஷத்தை ரூம்ல வச்சுக்கிறாமா? அப்ப நான் என்ன நிலைமைக்கு ஆகும் பாரு. நல்லா யோசி. கூட இதையும் சேர்த்து சாப்பிடுப்பா நீ. சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. அதை எழுத்துமா நீ போய் அந்த பாயசத்தை குடிமா. சக்கரை அள்ளி நான் ஒரு 4-5 கிளாஸ் வச்சுக்கிறா. யார் யாருக்குன்னு தெரியல. மொத்த பேருக்கு ரசம் வச்சிட்டாலோ சோத்துல ரசம் இந்த சொல்லுவாங்க பாட்டி சொல்லுவாங்க. இது பூஸ்டா அதுதானே எனக்கு இதை விட கொடுமையா இருக்குது. அந்த பூஸ்ட் கூட பால் கலர்ல இருக்குது. அதுக்கப்புறம் பால் மாதிரி பூஸ்ட் எத்தனை பாயிடுமா போட்டா? ஏய் நிஜமா வாங்க சத்தியமா 3 பாக்கெட் போடியா பூஸ்ட்? 2 பாக்கெட் வீட்டுல வச்சிருந்தீங்க 2 ஏன் அவ்வளோ செகண்ட்ல போய் சொல்றா போடுறா 2 பாக்கெட் போட்டான்றா 3 பாக்கெட் எனக்கு வாங்க சத்தியமா வாடான்ற இது சாப்பிடுகிறே என்ன மரும ஒண்ணு மாதிரிதான் இருக்கா? அடி தோட பக்கத்துல அடிப்பேன். உங்க என்ன மாதிரி அடிச்சது? அப்ப ஒண்ணு மாதிரிதான் இருக்குது. மரியாதையா போடி போய் மூஞ்சிலே அடி போய் அச்சா போமா அச்சா புள்ளிக்க ரத்தக்காய கட்டிட்டு போதுமா? ரத்த தையல் போய் போடுற மாதிரி போதும். கட்டிக்கிட்டு அனுபவிச்சு தான் ஆகணும். என்னம்மா இட்லி பேசி சாப்பிட்டுருக்கேன். அப்படியே சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க அமிர்தமா. இது ஃபாரினர்ஸ் சாப்பிடுவாங்க. இப்படிதான் தேவையில்ல. அங்க என்னது அமிர்த கலசம் சாப்பிடுவாங்கல்ல அவங்கள அமிச்சிருக்கிறாங்க நினைக்கிறீங்க. அமிர்த கலந்து கொடுமா அமிர்தம் கொடுக்கலாமா? ஆளுக்கால ரசத்தை கொடுக்கலாமா நம்மளுக்கு? அது சொல்றதுல அமிர்தமா ரெக்க கட்டிக்கிற தேவதியா இருமாமா வரும் இரு. உள்ள என்னவோ பனி நடக்குது இன்னும். இன்னும் முடியல. கேஸ் இன்னும் வேலை விற்கிறா. சிம்மில் வச்ச கேஸ் காலியா யாடியா மீர் எடுக்கிற மணி ஆஃப் பண்ணியா பந்தியா? இதெல்லாம் நிஜமா எடுக்கணும். முடியல எனக்கு. தன் நிஜமாக ஒருது எனக்கு உடம்புலாம். உனக்கு எனக்கு மறுமணம் ஆயிட்ட உன் காலில் கூட நீங்க தயவு செஞ்சு நிஜமாலுமே எனக்கு வேணாம். போனா போயிருந்தது மாமா இருக்காரு காலையில் விட்டுக்கா. மாமா விட்டுப்போம். நான் கம்மி கட்டின கொடுமைக்கு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். ஐயோ அம்மா வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அக்கா நல்லதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றா பிறகு வயிறு வலிக்குது அத்தை ஒரு மாதிரி இருக்குதுன்னு என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கா இன்னும் ஆவனே எனக்கு தெரியாது சொல்றேன். அது மூஞ்ச பாரு ரியாக்ஷனா. ஐயோ அண்ணா நல்லா இல்லையா? அதை தானே நான் முதல்ல இருந்து சொல்றேன்.
நான் கட்டின பாவத்துக்கு வாங்கி போய் எடுப்போ கை ஊட்டி எடுத்துரு பாறை கலந்து தானா பூஸ்ட் கலந்து தானா கட்டின பாவத்துக்கு நான் தான் சாப்பிடுறேன். நீ மட்டும் தான் அனுபவிக்கணும், வேற யாரும் அனுபவிக்கணும். உன்னோட ஒருத்தவங்களோட இதுக்கோசம் மத்தவங்க தடுத்தாலும் என் மச்சினை எனக்காக சாப்பிடுவான். என் மச்சினை கூப்பிட்டா இது நான் கூப்பிடுறேன். இருமா ஐயோ டேய் தம்பியே இங்க வாடா. அம்மா உன் சின்ன புள்ள வராரு, அவர் என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். வாப்பா அவங்க அண்ணி ஏதோ கூப்பிடுறாங்க. நம்பி அவங்க அம்மா நம்மள நம்பி விட்டு போகுதுங்க, வேலையை கட்டிட்டு போயிக்கணும். அந்த பையனுக்கு லீவ் விட, அவனுக்கு லீவு தான். லீவுன்றதுக்கோசம் அந்த பையன் எங்க வரல என்ன இருக்கிட்ட சாப்பிடுவேன். மூஞ்ச காட்டுறான். நல்லா இல்லடா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது? இதெல்லாம் மச்சனை சாப்பிடுன்னு சொன்னியம்மா, பாத்தியம்மா? வீட்டுல ரெஸ்ட் எடுக்கீங்க, உங்களுக்கு ஒரு செஞ்சாலாம்டா, சாப்பிடுங்க சந்தோஷமா. பச்சையிலும் டீ குடிக்கிறது நல்லா இல்லையா? பிள்ளைக்கு ஏதோ நடக்க போய் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது. அவங்க பிள்ளைக்கு எதனா நடக்க போய் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது போல, அதான் போன் பண்றாங்க அவங்க அம்மா. ஆமா அப்ப என்னன்னா நீ விஷத்தை கொடுக்குற. ஏய் நல்லா இருந்தது ஏன்டா திருத்தி தூண்டுற? ஏய் நல்லா ஏன் திருத்தி தூண்டுற? மாமா இங்க பாருங்க பாருமா மாடி பாருமா. இங்க வைங்க வைங்க கிருஷ்ணங்க இருந்தா சரி இது என் தங்க குட்டி. நல்லா இல்லையாடா? நல்லா இல்லடா. சரி நீ என்ன சாப்பிடுற? கருதா நீ வர இது வேற இது கீரையா? நல்ல இந்த மாதிரி நல்லதா சாப்பிடுறா. அதான் அந்த மாமா சாப்பிடுவா. நான் வரேன். என்னப்பா உன்னை நம்பி நான் கூப்பிட்டேன், ஒரே நிமிஷம் சொன்ன பத்தியா நல்லா கீரை என்ன கொட்டி போகுது, எடு கொட்டிக்கு போகுது. நம்ம தட்டக்கூடாது. மேல தொச்ச கூடாது.